மாட்டுக்கறியை சாப்பிடுன்னு ஒன்றை சொல்கிறது தப்பு, அதே மாதிரி சாப்பிடாதன்னு என்ன நீ சொல்கிறதும் தப்பு. சமூக நீதியை பேசுகிற ஒரு படமாகத்தான் தோழர் சேக்குவேரா படம் அமைந்திருக்கிறது. இந்த மாதிரியான முற்போக்கு அரசியலை பேசுகிற கதைகள் திராவிட இயக்கங்களின் வருகைக்கு பிறகுதான் தமிழ் சூழலில் உருவானது. உயிரோடு இருக்கிற மாட்டை வெட்டி விற்பனை பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிற, அதில் பால், மாட்டு உடல்லிருந்து உற்பத்தி ஆகிற பால் சாப்பிட்ற, பாலை உரை ஊற்றி வைத்து தயிராக சாப்பிட்ற, தயிரை கடைஞ்சி மோரா சாப்பிட்ற, அதிலிருந்து தனியை பிரித்து எடுக்கிற வெண்ணெயை சாப்பிட்ற, வெண்ணெயை உருக்கி நெய்யாக சாப்பிட்ற, எல்லாமே மாட்டோடு சம்மந்தப்பட்டது தான். வெறும் சக்கையாக இருக்கிற கறியை நான் சாப்பிட்றேன், அதில் இருக்கிற ஜூஸ் அவ்வளவும் உனக்கு வந்துடுது. நீ உயர்ந்த சாதி, நான் தாழ்ந்த சாதி. மாட்டுக்கறியை சாப்பிடுன்னு ஒன்றை சொல்கிறது தப்பு, அதே மாதிரி சாப்பிடாதன்னு என்ன நீ சொல்கிறதும் தப்பு. கிரீமி லேயர் என்னன்னா, 8 லட்சத்துக்கு மேலே ஒருத்தருக்கு ஆண்டு வருமானம் இருந்தால் அவனுக்கு இடஒதுக்கீடு இல்லை. இதுதான் கிரீமி லேயர். இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது. நம்மலாம் இடஒதுக்கீடு எல்லாம் கோட்டான்னு சொல்கிறோம். இந்த கிரீமி லேயர் வச்சது யார்? அதுதான் கிரீமி லேயர் வச்சவங்க தான் அங்கே சென்சார் போர்டில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா தம்பி வந்தவனே என்று சொன்னார், இந்த படத்தை சென்சாரே பண்ண முடியாதுன்னு தூக்கி போட்டாங்க. பதறிட்டு வந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கௌதமி தான் அதில் மெம்பராக இருக்காங்க. யார்? நடிகை கௌதமி. அவங்க யார்? நடிகை மட்டும்தான் எனக்கு தெரியும், அவங்க பிஜேபி சேர்ந்தது எனக்கு தெரியாது. அப்போ கௌதமி இயல்பாக தடுப்பாங்க. ஏன்? அவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்ன நோக்கத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சென்சாருக்கு கன்சிடரே பண்ண முடியாது, தூக்கி போட்டாங்க. இந்த நிலை மாறுகிற வரையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஏன் இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, சோசியல் ஆர்டரையும் மாறுது இல்லை. ஆடு மாடு மேய்ச்சி இருந்தவன் திடீர்னு ஜட்ஜின்னு உட்காடுறான், அட்வொகேட்னு படிக்கிறான், பேராசிரியர்னு போய் உட்காடுறான், சயின்டிஸ்ட்னு போகிறான், ஐஐடிக்கு போகிறான், உலக நாடுகள் முழுக்க போகிறான். யார் ஆடு மாடு மேய்க்கிறது? கக்கூஸ் கழுவிட்டு இருந்த பிள்ளை இன்னைக்கு நீட் தேர்வு எழுதி டாக்டர் ஆகுது. மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி அலெக்ஸ் அவர்கள் இந்த இளம் வயதில் மிக பெரும் முயற்சியை மேற்கொண்டு திரையுலகில் சாதிக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு, வெறியோடு பணியாற்றி இன்றைக்கு ஒரு திரைப்படத்தை வெளியிட இருக்கிறார். வருகிற செப்டம்பர் 20 இந்த படம் திரைக்கு வருகிறது. உலகம் முழுவதும் வர இருக்கிறது. தோற்றத்தில் அவர் ஒரு பள்ளி மாணவனை போல் இருக்கிறார், கல்லூரி மாணவனை போல் கூட அல்ல. என்னை முதலாக அவர் சந்தித்த போது நான் அதிர்ச்சியில், என்ன படிக்கிறாய் என்று தான் நான் கேட்டேன். யார் இயக்குனர் என்று கேட்டேன். நான் தான் என்று சொன்னார். இதற்கு முன்பு யாரிடமாவது துணை இயக்குனராக அல்லது இணை இயக்குனராக பணியாற்றிய அனுபவம் உண்டா என்று கேட்டேன். இல்லை என்று சொன்னார். ஏதேனும் படங்களில் நடித்த அனுபவம் உண்டா என்று கேட்டேன். இல்லை என்று சொன்னார். எந்த துணிச்சலில் நீங்கள் இப்படி இந்த களத்தில் இறங்குகிறீர்கள் என்றேன். வெறுமனே புன்னகைத்துக் கொண்டார். எதுவும் பெரிதாக அதற்கு விளக்கம் சொல்லவில்லை. அவரோடு வந்திருந்த தயாரிப்பாளர் அனீஷ், அவருடைய தாயார், 3 பேரும் தான் என்னை முதலாக சந்தித்தார்கள். இந்த படத்தை துவக்கி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, படப்பிடிப்பை துவக்கி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கினார்கள். இப்படி ஒரு படம், இந்த கதை குறிப்பாக இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு கதை, நீங்கள் இதிலே நடிக்க முடியுமா என்று கேட்டார்கள். அப்படி என்றால் படம் வெளிவராது, அதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னேன். அதன் பிறகுதான் அண்ணன் சத்யராஜ் அவர்களை தொடர்பு கொள்ளப் போகிறோம், நீங்கள் அண்ணனிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் யாரையும் மிக எளிதாக சந்திக்கக்கூடியவர், எந்த பந்தாவும் அவரிடத்திலே கிடையாது. அவரை நீங்கள் போய் தாராளமாக சந்திக்கலாம், வாய்ப்பு இருந்தால் நான் பேசுகிறேன் என்று சொன்னேன். படத்தை தொடங்கி வைக்கிற போது அல்லது படப்பிடிப்பை தொடங்கி வைக்கிற போது என்னை அழைத்து எனக்கு அந்த வாய்ப்பை தந்த தம்பி அலெக்ஸ், அனீஷ், இன்றைக்கு இந்த முன்னோட்ட காட்சிகளை, ட்ரெய்லர் மற்றும் பாடல் காட்சிகளை, ஆடியோ ஆகியவற்றை தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்விலும் நான் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்து எனக்கு இந்த
பெருமையை சேர்த்திருக்கிற தம்பி அலெக்ஸ் அவர்களுக்கும் அனீஷ் அவர்களுக்கும் அவருடைய குழுவை சார்ந்த அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். முதல் படத்திலேயே ஒரு பெரிய ஆளுமையை இயக்கியிருக்கிறார். அது அலெக்ஸுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. இது சாதாரணமான விஷயம் இல்லை. அண்ணன் முத்தரசன் அவர்களும் சொன்னார், தம்பி பார்க்குறது சின்ன பையன் மாதிரி இருக்கிறான், இந்த பையனை பார்த்துட்டு சில பேர் டைரக்டர் யார், அவருக்கு என்ன பேக்ரவுண்டு, அவர் எத்தனை படங்கள் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ படங்கள் ஓடி இருக்கு, என்ன கமர்ஷியலாக அதில் என்ன ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, அப்படிலாம் பார்த்து தான் ஒப்புதல் கொடுப்பாங்க. வருமானம் முக்கியம் இல்லை, அதுக்கு பேர் முக்கியம்னு நினைப்பாங்க. இப்போ தம்பி அலெக்ஸ் போய் கதையை சொல்லும்போது எப்படி அந்த தம்பியை பார்த்து அவர் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா, அந்த கதையில் இருக்கிற கரு தான் முக்கியம், கண்டென்ட். கல்வி ஒவ்வொருவருக்குமான பிறப்புரிமை என்கிற டைட்டிலோடு இந்த படம், கல்வி ஒவ்வொருவரின் பிறப்புரிமை, அதுல தான் இன்னைக்கு கை வைக்கிறார்கள். சமூகத்தில் மாற்றம் நிகழ்ந்து வருகிறது, முற்போக்கான மாற்றம் நிகழ்ந்து வருகிறது. எளிய மக்கள் வலிமை பெற்று வருகிறார்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள் வலிமை பெற்று வருகிறார்கள். காலம் காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூக பிரிவினர் கல்வியை பெறுகிறார்கள். அதுதான் இன்னைக்கு சோசியல் சேஞ்ச் என்கிற சமூக மாற்றத்திற்கான புள்ளி. ஒருவனுக்கு வேலை வாய்ப்பு தரலாம், விவசாயத்தில் கூட வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, ஆடு மாடு மேய்ப்பது கூட வேலை வாய்ப்பு தான், கல்லுடைப்பது கூட வேலை வாய்ப்பு தான், அதில் பொருளாதாரம் கிடைக்கிறது. ஆனால் அது சமூக மாற்றத்திற்கு அடிப்படையாக இல்லை. கல்லுடைக்கிறவர்கள் கல்லுடைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், எந்த மாற்றமும் நிகழவில்லை. ஆடு மாடு மேய்ப்பவர்கள் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டே இருக்கிறார்கள், எந்த மாற்றமும் நிகழவில்லை. அவங்க பசிக்கு சோறு கிடைக்கிறது, அவ்வளவுதான். கல்வி கிடைக்கிற போதுதான் சமூகத்தில் தலைகீழான மாற்றங்கள் நிகழ்கின்றன. கல்வி இல்லாத வேலை வாய்ப்பால் எந்த மாற்றமும் கிடையாது. கல்வியோடு சேர்ந்த வேலை வாய்ப்பால் தான் மாற்றங்கள் நிகழ்கிறது. ஆகவே கல்வியை எப்படி பெறுவது, எல்லோரும் சமமான வாய்ப்பை எப்படி பெறுவது, இதுதான் மிகப்பெரிய கொஸ்டின். ஈக்குவாலிட்டி எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, சமமான வாய்ப்பு வருகிற போதுதான் ஈக்குவாலிட்டி, சமத்துவம். இப்ப கல்வியில் சமமான வாய்ப்பு, அது ரொம்ப முக்கியமானது. சமமான வாய்ப்பு என்றால் நிகழ்காலத்தில் போட்டியில் பங்கேற்கிறவர்களிடையே அளிக்கப்படுகிற வாய்ப்பல்ல சமமான வாய்ப்பு. வரலாற்று பின்னணியோடு இணைத்து ஒவ்வொருவரும் எப்படி கடந்த காலங்களில் வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள், வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று ஒப்பீடு செய்கிற போது தலைமுறை தலைமுறையாக படித்த சமூகத்தினர், படிக்கிற வாய்ப்பை பெற்ற சமூகத்தினர் மிக சிறுபான்மையாக இருக்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாக படிக்க வாய்ப்பற்ற நிலையில் இருக்கிற சமூக பிரிவினர் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாக படிக்க வாய்ப்பற்ற சமூக பிரிவினர் தலைமுறை தலைமுறையாக படித்த சமூக பிரிவினரோடு மோத முடியுமா? மோத முடியாது. காம்படிட் செய்ய முடியுமா? போட்டி போட முடியுமா? முடியாது. ஆகவேதான் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக படிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட சமூக பிரிவினருக்கு ரிசர்வ்டு சில இடங்களை தனித்து ஒதுக்கி வைக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த இடம், இந்த இருக்கையில் வேற யாரும் உட்காரக்கூடாது. பேருந்துல ஏறினா பெண்களுக்கென்று இடம், இது பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்துல யாரும் ஆண்கள் உட்காரக்கூடாது. எல்லாரும் டிக்கெட் ஒரே மாதிரி தான் எடுத்துட்டு வராங்க. ஏன் அவங்களுக்குன்னு ரிசர்வ்டு ஃபார் விமன், ரிசர்வ்டு ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு எதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அவர்கள் பிறரோடு போட்டி போடக்கூடிய வலிமை அற்றவர்கள். ஆகவே அவர்களுக்கென்று இதை ஒதுக்கி வைக்கிறோம். அந்த ஒதுக்கி வைக்கிற அந்த போக்குக்கு பேர் தான் சோசியல் ஜஸ்டிஸ். அதுதான் சமூக நீதி. சமூக நீதியை பேசுகிற ஒரு படமாகத்தான் தோழர் சேக்குவேரா படம் அமைந்திருக்கிறது. சமூக நீதியை பேசுகிற படம். ஒரு காலத்தில் புராணங்களை படமாக்கினார்கள். மகாபாரதத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து படமாக்குவாங்க, ராமாயணத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து படமாக்குவாங்க,
குடும்ப கதைகள் அப்படிங்கிற பேரில் நிறைய கதைகள் வரும். குற்றம் பின்னணி கொண்ட கதைகளாக வரும். இதுதான் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இந்த மாதிரியான முற்போக்கு அரசியலை பேசுகிற கதைகள் திராவிட இயக்கங்களின் வருகைக்கு பிறகுதான் தமிழ் சூழல்ல உருவானது. அண்ணா திரைத்துறையிலே அடியெடுத்து வைத்த பிறகு, கலைஞர் திரைத்துறையிலே ஒரு ஆளுமையாக வளர்ந்த பிறகு, எம்.ஆர். ராதா உள்ளே நுழைந்த பிறகு, என்.எஸ். கிருஷ்ணன் ஒரு பெரும் சக்தியாக அங்கே உருவெடுத்த பிறகு, இதையெல்லாம் திரைத்துறையிலும் பேச முடியும். பகுத்தறிவு கருத்துக்களை பேச முடியும், சமூக நீதி கருத்துக்களை பேச முடியும், சமூக உரிமைகளை பேச முடியும். அதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய திருப்பு முனை. இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம சிந்திக்க முடியுது, படத்தை இப்படி எடுக்க முடியும், இப்படி வசனங்களை வைக்க முடியும். நீ உயிரோடு இருக்கிற மாட்டை வெட்டி விற்பனை பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புற, அதுல பால், மாட்டு உடல்ல இருந்து உற்பத்தி ஆகிற பால் சாப்பிட்ற, பாலை உரை ஊற்றி வைத்து தயிராக சாப்பிட்ற, தயிரை கடைஞ்சி மோரா சாப்பிட்ற, அதிலிருந்து தனியை பிரித்து எடுக்கிற வெண்ணெயை சாப்பிட்ற, வெண்ணெயை உருக்கி நெய்யா சாப்பிட்ற, எல்லாமே மாட்டோடு சம்பந்தப்பட்டது தான். வெறும் சக்கையா இருக்கிற கறியை நான் சாப்பிட்றேன், அதில் இருக்கிற ஜூஸ் அவ்வளவும் உனக்கு வந்துடுது. நீ உயர்ந்த சாதி, நான் தாழ்ந்த சாதி. மாட்டுக்கறியை சாப்பிடுன்னு ஒன்றை சொல்றது தப்பு, அதே மாதிரி சாப்பிடாதுன்னு என்ன நீ சொல்றதும் தப்பு. இதையெல்லாம் திரைத்துறையிலே பேச முடியும் என்கிற சுதந்திரம் திராவிட இயக்கங்கள் திரையுலகில் பயணித்த பிறகுதான் உருவானது. இப்ப ஜுடிஷியரியும் பயன்படுத்தி கிரிமி லேயர் கொண்டு வந்துட்டாங்க. ஓபிசிக்கு கிரிமி லேயர் கொண்டு வந்தாங்க. மண்டல் பரிந்துரையில் கிரிமி லேயர் கிடையாது. கிரிமி லேயர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நேற்று தான் நான் 2 தம்பிகளை அழைச்சிட்டு போனேன் ராம்தாஸ் அத்வாலே கிட்ட. அந்த 2 தம்பிகளும் தமிழ்நாட்டில் இருந்து வந்தவங்க. அவங்க 2 பேரும் என்னன்னா, ப்ரிலிமினரி பாஸ் பண்ணாங்க ஐஏஎஸ்க்கு, அடுத்து மெயின் பாஸ் பண்ணாங்க, அப்புறம் இன்டர்வியூ பாஸ் பண்ணாங்க. இது எவ்வளோ பெரிய கடினமான போராட்டங்கிறது தெரியும். முதல்ல நுழைவுத் தேர்வு ப்ரிலிமினரி பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மெயின் பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ பாஸ் பண்ணணும். ஒவ்வொரு இடத்தையும் ஃபில்டர் பண்ணிடுவாங்க. இதை 3ஐயும் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆயிட்டான். ஆனால் கிரிமி லேயர் அங்கே இடிக்குது, உனக்கு முடியாதான்றான், வெளியே தள்ளி விட்டான். என்னடானா, அவங்க அம்மா ஏதோ ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணுறாங்களாம், அவங்களுக்கு ஆனுவல் இன்கம் 10 லட்ச ரூபா வருதான். கிரிமி லேயர் என்னன்னா, 8 லட்சத்துக்கு மேலே ஒருத்தருக்கு ஆண்டு வருமானம் இருந்தால் அவனுக்கு இடஒதுக்கீடு இல்லை. இதுதான் கிரிமி லேயர். இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கு. நம்மெல்லாம் இடஒதுக்கீடு எல்லாம் கோட்டான்னு சொல்கிறோம். இந்த கிரிமி லேயர் வச்சது யார்? நம்ம இந்த சென்சார் போர்டில் ஆள் வச்சதுக்கு கோவப்படுறோம்ல, அதுதான் கிரிமி லேயர் வச்சவங்க தான் அங்கே சென்சார் போர்டில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா தம்பி வந்தவனே என்று சொன்னார், இந்த படத்தை சென்சாரே பண்ண முடியாதுன்னு தூக்கி போட்டாங்கன்னு பதறிட்டு வந்தாங்க. அலெக்ஸும் அனீஷும் என்ன சொன்னாங்கன்னா, கௌதமி தான் அதில் மெம்பராக இருக்காங்க. யார்? நடிகை கௌதமி. அவங்க யார்? நடிகை மட்டும்தான் எனக்கு தெரியும், அவங்க பிஜேபியில் சேர்ந்தது எனக்கு தெரியாது. அவங்க பிஜேபி மூலமாக பிஜேபியில் சேர்ந்து அதில் ஒரு மெம்பராக இருந்திருக்கிறாங்க. மெம்பராக இருந்தவொடனே இதில் பூரா பெரியார் கருத்து இருக்குது, சமூக நீதி கருத்து இருக்குது. அதுலேயும் பெரியார் வேடம் தெரிவித்து அண்ணன் சத்யராஜ் அதில் நடிக்கிறாரு. ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசக்கூடியவர். அந்த வசனங்கள் போய் மக்கள்கிட்ட போனால் அப்படியே ஆழமாக நெஞ்சில் பதியக்கூடிய அளவுக்கு அந்த வசனத்தை உச்சரிக்கிற அந்த முறை இருக்கு பாருங்க. அப்போ கௌதமி இயல்பாக தடுப்பாங்க. ஏன்? அவங்க எங்கிருந்து வந்திருக்கிறாங்க, யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்ன நோக்கத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சென்சாருக்கு கன்சிடரே பண்ண முடியாது, தூக்கி போட்டாங்க. அவங்கள்ட்ட பேச முடியுமான்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு பழக்கமே இல்லை. திரைத்துறைங்கிற அடிப்படையில் ஒரு நட்பு அண்ணா சத்யராஜ் அவர்களுக்கே இருக்கும். அவங்கள வச்சே நீங்கள் திரும்ப பேசுங்க, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. இப்போ நல் வாய்ப்பாக அவங்க வெளியேறிட்டாங்க. இப்போ வேற ஆள் சென்சார் போர்டில் வந்திருக்கிறேன். இப்போ வசனங்களை மட்டும் எடுத்துட்டு அந்த காட்சிகள் அப்படியே, நான் தான் கேட்டேன், நீங்கள் வசனம் அதுக்கு வேறு மாதிரி வாசிச்சிருப்பீங்களே, இப்போ நீங்கள் மாற்றி வசனம் பேசுனதா சொல்கிறீங்களே, அது சிங்க் ஆகுமான்னு கேட்டேன். அது அப்படி தான் இருக்கும், அது அதெல்லாம் ஒன்றும் பெரிய வேறுபாடு தெரியாதுன்னு சொன்னார். இது ஏன் நிகழ்கிறது? ஏதோ அந்த சென்சார் போர்டு மட்டும்தான் காரணம்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு கிரிமி லேயர் வைக்கிற சிந்தனையிலிருந்து தான் இங்கே உருவாகுது எல்லா இடங்கள்லையுமே. ஓபிசிக்கு கிரிமி லேயர், இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டு எஸ்சி எஸ்டிக்கும் கிரிமி லேயர். கான்ஸ்டிடியூஷன்ல கிரிமி லேயர் கூடாதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா எஸ்சி எஸ்டிக்கு வருமான வரம்பு கூடாது. கிரிமி லேயர்னா என்னன்னா, கிரீம்னா என்ன? பசை. கிரிமி லேயர்னா பசை அடுக்கு.
ரொம்ப வறுமையில் கிடக்கிறவன் ரொம்ப பணக்காரனாக இருக்கான், அதுக்கு இடையில ஒருத்தன் டெவலப் ஆகி வரான். கொஞ்சம் பசையெடுக்கு உள்ள சமூகம், மாத சம்பளம் வாங்குறான், வருமானம் வந்து அவனுக்கு ரெகுலர் இன்கம், தொடர்ந்து வருமானம் வருது. அதில் வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் இருந்தால் அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது. சோசியல் ஜஸ்டிஸுடைய கான்செப்டே என்னன்னா, பொருளாதார அளவுகோல் அதில் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான். அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். அதில் எந்த காரணத்தை கொண்டு எக்கனாமிக் கிரைட்டீரியா வரக்கூடாது, வருமானத்தை பற்றி பேசக்கூடாது, பொருளாதார அளவுகோலே கூடாது. அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். சமூக தகுதி, இந்த சமூகத்தில் மிகப்பெரிய துணை பிரதமர் பொறுப்பு அளவுக்கு வந்தார் ஜெகஜீவன் ராம். துணை பிரதமர், டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், இந்தியாவில் அந்த பொறுப்புக்கு வந்த முதல் நபர் அவர். அவர் வந்து பை காஸ்ட் வந்து சமார், ஷெட்யூல் காஸ்ட். அவர் துணை பிரதமர் ஆனார், டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் இருந்தார், முப்படைகளுக்கும் அவர் தான் அமைச்சர், மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் வந்து சம்பூர்ணானந்தா சிலையை உத்தரப்பிரதேசத்தில் திறந்துட்டு பொத்தான் அமைக்கிட்டு திறந்துட்டு போன பிறகு அந்த சிலையில வந்து கங்கா ஜலத்தை ஊற்றி தீட்டு கழிச்சாங்க, சம்பரோட்சணம். அவர் தான் பொருளாதாரத்தில் மேம்பட்டாரு, அதிகாரத்தில் உயர்ந்துட்டாரு. அப்புறம் எங்க காஸ்ட் வரும்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இதுதான் இந்த சமூகம். அவ்வளவு பெரிய துணை பிரதமர் அளவுக்கு உயர்ந்தவர், பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர், முப்படைகளுக்குமான அமைச்சராக இருந்தவர். அவர் எங்கோ ஒரு மேடையை உட்கார்ந்து ஒரு பொத்தானை அமுக்கி திரையை விலக்கி சிலையை திறந்து விட்டு போன பிறகு அந்த சிலையிலே கங்கை நீரை ஊற்றி தீட்டு கழித்தார்கள். இந்த நிலை மாறுகிற வரையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்த நிலை மாறணும். ஆகவே பொருளாதார அளவுகோல் முக்கியம் அல்ல. ஏன் இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, சமூக சோசியல் ஆர்டரையும் மாறுது இல்ல. ஆடு மாடு மேய்ச்சி இருந்தவன் திடீர்னு ஜட்ஜின்னு வந்து உட்கார்றான், அட்வொகேட்னு படிக்கிறான், பேராசிரியர்னு போய் உட்கார்றான், சயின்டிஸ்ட்னு போறான், ஐஐடி போறான், உலக நாடுகள் முழுக்க போறான். யார் ஆடு மாடு மேய்க்கிறது? கக்கூஸ் கழுவிட்டு இருந்த பிள்ளை இன்னைக்கு வந்து நீட் தேர்வு எழுதி டாக்டர் ஆகுது. சமூக ஆர்டர், அவன் வச்சிருந்த 4 வருண அமைப்பு முறையில் இருந்த சோசியல் ஆர்டர், பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், அவுட்காஸ்ட், அவங்க தான் எஸ்சி எஸ்டி, இந்த ஆர்டருக்குள்ள வரமாட்டாங்க, அவங்க வெளியே இருக்காங்க, சாதியற்றவர்கள். இந்த ஆர்டர் மாறுது. ஆடு மாடு மேய்ச்சவெல்லாம் வந்து நீதிபதி சிம்மாசனத்தில் போய் உட்கார்றான், பார்லிமெண்ட்ல போய் பேசுறான், மந்திரி ஆகிறான், டாக்டர் ஆகிறான், என்ஜினியர் ஆகிறான். தெருவு கூட்ட ஆள் இல்லை, கக்கூஸ் கழுவு ஆள் இல்லை. அதை விட முக்கியமாக காலம் காலமாக எல்லா தளங்களிலும் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த சமூக பிரிவினரின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும் என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த சிந்தனை, முற்போக்கு சிந்தனை, சமூக நீதி சிந்தனை இருந்ததால் தான் தம்பி அலெக்ஸ் இந்த இளம் வயதில் அண்ணன் சத்யராஜை தேடி போய் பார்க்கிறான். அந்த பார்வை பாருங்க, ஒருத்தர் சிந்தனை தான் உறவை உருவாக்கும். இல்லைன்னா அவர் வேற கமர்ஷியலாக யாரையாவது போய் பார்த்துருப்பாரு. எப்படியாவது ஜெயிக்கணும், எப்படியாவது ஒரு படம் வரணும், அதில் ஒரு குத்தாட்டத்தை வைக்கணும், ஒரு நல்ல காதல் காட்சி வைக்கணும் அப்படின்னு அவர் வந்து கற்பனை பண்ணல பாருங்க இந்த இளம் வயதில். அந்த வகையில் நான் தம்பி அலெக்ஸ் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன். உங்களை போன்ற இளைஞர்கள் திரைத்துறையில் மிக பெரும் சக்திகளாக வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.